கிளைமாக்ஸ். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே ஹைப் ஆப்ஷன்னு சொல்லிட்டு வரும். அது கொடுத்தீங்கன்னா ஹைப் 2.5K பாயிண்ட்ஸ்ன்னு வரும். அது கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடும். இன்றைக்கி பார்க்க போகிற விலாக் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 2 days எடுத்ததை வந்து தான் இன்றைக்கி போட்டிருக்கேங்க. ஜெர்மனியில் நல்லாவே குளிர் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஆட்டம் சீசனும் முடிய போகுது. ரொம்ப நல்ல சீசன் பார்த்திங்கன்னா இந்த ஆட்டமும் ஸ்ப்ரிங்கும் தான். ஆட்டமில் அந்த இலை உதிர்றதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நிறையா பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்ப்ரிங் வந்து எல்லாமே அப்படியே வெறும் குச்சியாக பார்த்துட்டு இருந்த மரம் செடி எல்லாமே வந்து அப்படியே நல்லா தளைஞ்சு வரும். நம்மளும் கொஞ்சம் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங்கில். அதனால் ஸ்ப்ரிங் சீசனும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். அன்றைக்கி ஆதிக்குட்டியை கிண்டர் கார்டன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோன்னே கிளைமேட் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பார்க்கறக்கு தான் வெயில் மரம் இருக்குது, பட் டெம்பரேச்சர் லோவாக தான் இருந்தது. பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குக்கு போயிட்டா எப்போவுமே வந்து நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அப்பார்ட்மெண்ட்டோட பார்க் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அங்கே தான் விளையாடிட்டு இருந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட் குழந்தைங்க மட்டும்தான் நம்ம அங்கே விளையாட வச்சுக்க முடியும். வெளியிருந்து வர குழந்தைங்க யாரும் வந்து விளையாட மாட்டாங்க. அண்ட் மற்ற குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு காமனாக பப்ளிக் பார்க் இருக்குது, அங்கேயும் நம்ம கூட்டிகிட்டு போய்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க விளையாடுறதுக்கு. இதே பப்ளிக் பார்க் போயிட்டோன்னா குழந்தைங்க வந்து நிறையா எக்ஸ்போஸ் பண்ணலாம், நிறையா இருக்கும் பப்ளிக் பார்க்கில். அண்ட் ஜெர்மனியில் எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் கண்டிப்பாக இருக்கும். அவளையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ரொம்ப குளிராயிடுச்சு, மேலே கூப்பிட்டு வந்துட்டு கிளாஸும் இருக்குன்ட்டு வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி இருந்தது இந்த வாரம் வாங்கிட்டு வந்தது. என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணாலும் ஸ்ட்ராபெரி வந்து ஒரு 3 to 4 daysக்குள்ளேயே யூஸ் பண்ணிடணும். அதனால் அவளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்தோம். அப்படியே கட் பண்ணி கொடுத்தா வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறங்காட்டி சாப்பிட்றதில்ல. நம்மளுக்கே சாப்பிட்ற கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இதே ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வாங்குறது வந்து ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்தது. பட் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு புளிப்பு தன்மை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் நிறையா ஸ்ட்ராபெரி போட்டு ஒரு மில்க் ஷேக் போட்டு அவளை கிளாஸில் உட்கார வச்சாச்சு. இந்த கற்பூரவள்ளி செடி வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிட்ட இருந்தது. பட் அவங்களுக்கே வந்து அது தளைஞ்சு வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த சம்மரில் வந்து நிறையா ரீரூட் பண்ணியிருப்பாங்க போல். லாஸ்ட் வீக் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் நாங்களும் அவங்களும் நெய்பர்ஸ். அவங்க வீட்டில் இருந்தது. பட் அப்போ எனக்கு கொடுத்தும்போது என் வீட்டில் நான் வைக்கிறேன், எனக்கு தளைஞ்சே வரல. அதனால் எப்பப்பெல்லாம் ஆதிக்கு வந்து இந்த கோல்டு இது தரணுமோ அப்போ அவங்கக்கிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே நாங்களும் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம், அவங்களும் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. லாஸ்ட் வீக் மீட் பண்ணும்போது அவங்க வந்து கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த டைமாவது சாகாமல் அதை காப்பாற்றணும். வேறு பாட்டில் வந்து ரீபாட் பண்ணி கொஞ்சம் நல்லா தலைய வைக்கணும். இதை நான் போட்டேன். நிறையா பேர் என்கிட்ட இதை பற்றி என்கொயரி பண்ணியிருந்தீங்க. ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, தயவு செஞ்சு அதை காப்பாற்றி வச்சுடு, இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இந்த டைம் நல்லா அதை வந்து நல்லா ஒரு ரீபாட் பண்ணி நல்லா காப்பாற்றணும். நைட்டு டின்னருக்கு தோசை மாவு இருந்தது, தோசை ஊற்றிக்கலாம். ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வடப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஆக்சுவலாக மசால் பூரி செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்க்கும்போது தான் புதினா இல்லைன்னா அது செய்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு சரி அதை விட்டுட்டு வடப்பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆச்சு, ஆதிக்கும் கிளாஸ் முடிஞ்சால் சொல்லுங்கள், அவங்க பாப்பாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், 2 பேர் விளையாட்டுன்னு சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. கரெக்டாக ஆதி கிளாஸ் முடிஞ்சோன்னே அவங்க வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் டீ வச்சிட்டேன். சரி அவங்க வந்தோடனே 2 பேரும் ஒட்டுக்கா குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு டீயை கலக்கி கொடுத்துட்டு, இந்த 4-5 மணி ஆனால் இந்த டீ குடிக்கலைன்னா இந்த கை கால் நடுங்கிற மாதிரி ஆகிடுது. கொஞ்சம் நாளையில் வந்து இந்த டீ குடிக்கிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். மேபி இந்த வெதருக்காக கூட இருக்கலாம். இந்த வெதருக்கு அந்த டீ ஒரு 4 o'clock குடிக்கல அப்படின்னா அப்படியே ஒரு லேசினஸ் மாதிரி வந்துடுது. அது குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது.
இப்போ என்னன்னா இவங்க 2 பேருமே சேம் கிண்டர் கார்டன். இப்பதான் ஃப்ரெண்டோட பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் கிண்டர் கார்டன் போறா. ஆதி வந்து கிண்டர் கார்டன் முடிக்க போறா. நெக்ஸ்ட் இயர் கிளாஸ் 1 போயிடுவா. 2 பேரும் சேம் கிண்டர் கார்டன். அதனால அங்க நடந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் என்னென்னவோ கதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் பக்கமா நாங்க இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுவும் இந்த வின்டர் டைம்ல குழந்தைங்கள பார்க்கும் நம்ம மோஸ்ட்லி கூட்டிட்டு போக முடியாது இந்த வின்டர் டைம்ல. அண்ட் நிறைய பேர் வந்து எப்படி குழந்தைங்கள வின்டர் டைம்ல என்கேஜ் பண்ணுவீங்க நல்லா கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து இண்டோர் கேம்ஸ் இருக்குங்க. இவங்க கிண்டர் கார்டன் போயிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும் வீக் டேஸ்ல. வீக்கெண்ட்ல வந்து நம்ம எங்கேயாவது இண்டோர் கேம்ஸ் கூட்டிட்டு போகலாம். கண்டிப்பா இண்டோர் கேம்ஸ் இருக்கும் நம்ம இருக்கிற சிட்டியில. நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அண்ட் லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு இண்டோர் கேம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களும் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock ஆதிக்கு தூக்கம் வந்துடும் சொல்லிட்டு 8 o'clock மேலே அவங்களும் கிளம்பிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் இன்னொரு நாள் வந்து ரொம்ப ஒரு லோன்லியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபலாஃபல் தூரம் சாப்பிட்லாம். இங்கே வந்து ஜெர்மனியில் இது ரொம்ப ஃபேமஸ். நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக் ஷாப் வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 30 minutes ட்ராவல் பண்ணி போகணும் பஸ்ஸில். இதுக்காக இந்த டோனர் கெபாப் சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம். ஒரு ஃப்ரைடே போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஆதிக்கு லீவாக இருந்தால் தான் நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருப்போம். ஒரு ஃப்ரைடே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த டோனர் கெபாப் இங்கே இருக்கிற ஜெர்மனியில் இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டோனர் கெபாப் கடை தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அங்கே போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபலாஃபல் தூரம் வாங்கிட்டு ஆதிக்கும் கொஞ்சம் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டிருந்தா. அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு மெதுவாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக தான் போனதே. மெதுவாக உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கடைக்கு நான் போய் 1 year ஆச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால. பட் டேஸ்ட் வைஸ் அந்த கடையில் தாங்க சூப்பராக இருக்கும். நானும் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய கடையில் இதை ட்ரை பண்ணிட்டேன். பட் இங்கே கொடுக்குற டேஸ்ட் வந்து எங்கேயுமே வரல. அதனால தான் அன்றைக்கி அங்கே போயிருந்தோம். சாப்பிட்டு ஒரு 9 o'clock போல் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.